Praise Lord everyone. Today Jesus our fellowship word of God. எபேசியர் 4:4 உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்ம எத்தனை பேர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்ம ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். நமக்குள்ளாக பிரிவினைகள் காணப்படக்கூடாது. இந்த நாளிலும் கூட நிறைய இடத்துல சபை பிரிவினைகள் காணப்படுகிறது. நான் இந்த சபை, நான் அந்த சபை, நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி அப்படின்றதான பிரிவினைகள் நமக்குள்ளாக காணப்படக்கூடாது. ஏன்னா நம்மெல்லாம் யார்? ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஒரே ஒரு மணவாட்டி தான் உண்டு. அந்த மணவாட்டி தான் தன் வஸ்திரங்களை கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவி மணவாளனின் வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கவங்க தான் தன் சபையாகிய மணவாட்டி. நம் அனைவரும் கிறிஸ்துவின் சபையின் மணவாட்டிகளாகவும் கிறிஸ்து நம் மலமானவர்களாகவும் இருக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம ஆவலோடு காத்திருக்க வேண்டும். ஏன்னா ஏசப்பா பரலோகத்தில் எந்த சபை பிரிவுகளோ இருக்காது. அந்த சபை இந்த சபைன்னு இருக்காது. நம்ம எல்லாரும் ஆண்டவரின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க. நமக்குள்ளாக பிரிவினைகள் காணப்படக்கூடாது. ஆமென்.